வணக்கம். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் நம்ம சிம்பிளான பொசிஷனல் டே ட்ரேடிங் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி லாபம் சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலரில் நீல கலரில் இருக்கிற இந்த குச்சி கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டரோட பாயிண்டரை எந்த கேண்டில் ஸ்டிக் என்ற குச்சி மேலே வைக்கிறேனோ அப்போ உங்களுக்கு கீழே டேட்டும் டைமும் தெரியும். உங்களுக்கு நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சிம்பிளான பொசிஷனல் டே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் 1-2 விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். அது முதல்ல முக்கியமானது என்னென்னா, இந்த பச்சை கலர் மூவிங் ஆவரேஜ் கோட்டுக்கு மேலே ப்ரைஸ் எப்போவுமே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் வாங்கிக்கிட்டு தான் விற்கணும். ஸோ நேற்று ப்ரைஸ் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் கோட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. என்றைக்குமே முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகுது பார்த்திங்களா, மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுங்களா, அதுலேருந்து அடுத்த நாள் ஓப்பனிங் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா எங்கே முதல்ல ட்ரேட் ஆர்டர் ஃபஸ்ட்டு என்டர் ஆகிறது எங்கே அப்படின்ற குழப்பம் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நேற்று ஓப்பனிங் இந்த கோட்டுக்கு மேலே ரொம்ப மேலே ஓப்பன் ஆகிருக்கு, இந்த இடத்துல என்டர் ஆகலாமா வேணாமா அப்படின்ற குழப்பம் இருக்கும். அதுக்கு நாங்கள் முன்னாடியே பல தடவை இதுக்கு சொல்லியிருக்கோம். எப்போ நீங்கள் என்டர் ஆகுனா இந்த முதல் வெள்ளை கலர் கோடை எப்போ இந்த ப்ரைஸ் தொடுதோ அப்போ நீங்கள் என்டர் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஏரியாவில் பாருங்கள், இந்த வெள்ளை கலர் கோடை ப்ரைஸ் தொட்டுருக்கு. தொட்டுற சமயத்தில் இது ப்ளூ கலரில் இருக்கணும், அதாவது நீல கலரில் இண்டிகேஷன் பை இண்டிகேஷன் காமிக்கணும். இப்படி சிமெண்ட் கலரில் காமிச்சதுன்னா அந்த இடத்த நம்ம என்டர் ஆகக்கூடாது. இங்கே நீல கலரில் இருந்திருக்கிறனால இந்த இடம் என்ட்ரி பாயிண்ட்டாக அமையுது. ஸோ இந்த இடத்துல எங்கேயாவது இந்த இடத்துல நீங்கள் என்டர் ஆகிருக்கலாம். உங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே முதல் வெள்ளை கலர் பேண்டை வச்சு நீங்கள் என்டர் ஆகிருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெண்டாவது வெள்ளை கலர் பேண்டு கீழே ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கீழே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த பேண்ட் ஏற ஏற நீங்களும் இதை ஏற்றிக்கிட்டே வரீங்க. ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸை நீங்கள் ஏற்றுறது அப்படின்னா உங்களோட நஷ்டத்தை நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவு இது ஏற ஏற உங்களுக்கு இது குறைஞ்சிக்கிட்டே வருது உங்களோட நஷ்டம். இந்த பர்டிகுலரான என்ட்ரி பாயிண்டில் ஓரளவு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து அமையுது. நீங்கள் எவ்வளோ ஒரு நாளைக்கு லாபம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை ரன் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். கண்டினியூஸாக மார்க்கெட்டோட எண்டு வரைக்கும் நான் ப்ராஃபிட்டை ஃப்ளோட் பண்ண நினைக்கிறவங்க இந்த லோயர் பேண்டு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அது தனிப்பட்ட ட்ரேடரை பொறுத்து அமையுது. இந்த இடத்துல சிகப்பு கலரில் மார்க்கெட் கீழே வரலாம் அப்படின்ற இண்டிகேஷன் காமிச்சிருக்கு. ஆனால் நம்ம இதை கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஏன்னா இது பச்சை கலர் கோட்டுக்கு மேலே இருக்குது. இப்போ பார்ப்போம். எப்போவுமே இந்த பச்சை கலர் கோட்டை தொட்டுக்கிட்டு மார்க்கெட் ஒரு சிகப்போ நீல கலர் இண்டிகேஷன் கொடுத்தா என்ன செய்யணும் அப்படின்னா 5 பாயிண்ட் விதிமுறையை யூஸ் பண்ணணும். அதாவது இந்த கோட்லேருந்து 5 பாயிண்ட் கீழே நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டும் 5 பாயிண்ட் மேலே ஸ்டாப் லாஸும் போட்டு என்ட்ரு ஆகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பீங்க, உங்கள் ஸ்டாப் லாஸும் மேலே இருக்குது. நாங்கள் எப்போவுமே சொல்கிறது உங்களோட கவனம் எங்கே இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ என்ட்ரு ஆனதுக்கப்புறமா நமக்கு தேவைப்பட்ட லாபத்தில் நீங்கள் டார்கெட் ஆர்டர் போட்டு வச்சுக்கலாம். அதை விட முக்கியமான கவனம் இந்த மேலே இருக்கிற இந்த ஸ்டாப் லாஸை குறைக்கிறதுல தான் நம்மளோட நோக்கம் இருக்கணும். எப்போவுமே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரிஸ்க்கை நீங்கள் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தானாகவே லாபம் வந்துடும். ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, நம்ம எப்படி இந்த இடத்துல இந்த ஸ்டாப் லாஸை குறைச்சிக்கிட்டே வரோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடமும் ஓரளவு ப்ராஃபிட் வந்துருக்கு. இது தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ லாபம் புக் பண்ணுறீங்க பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்த அடுத்தது உடனடியாக பாருங்கள், மறுபடியும் இந்த பச்சை கலர் கோட்டை தொட்டுட்டு ஒரு பை கலர் இண்டிகேஷன் வந்திருக்கு. இங்கேயும் 5 பாயிண்ட் விதிமுறையை யூஸ் பண்ணணும். 5 பாயிண்ட் விதிமுறைன்னா என்னென்னா இந்த பச்சை கலர் கோட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். 5 பாயிண்ட் மேலே நீங்கள் இந்த என்ட்ரு ஆன உடனே ஓரளவு மேலே உங்களுக்கு ப்ராஃபிட் போயிருக்கு. ஸோ இப்போ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் உங்கள் ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரிகரான இடமா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு லாபம் கம்மியான லாபத்தில் முதல் தடவை ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் யோசித்து இங்கே ஒரு செல் சிக்னல் கொடுத்துருக்கு. இப்போது 7 மணி கீழே டைம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புதன்கிழமை 8 மணிக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வரும் அப்படின்றது. ஸோ அப்படின்னா என்னென்னா 8 மணிக்கு நியூஸ் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆக போகுது.
அந்த டைமில் நீங்கள் எல்லா சிக்னல் அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா என்டர் ஆகிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் விடாமல் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நியூஸ் எப்படி வரும்ன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு நியூஸ், அதாவது ஒரு செய்தி வந்து முக்கியமாக மார்க்கெட்டோட ப்ரைஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு செய்தி வரப்போ நம்ம மெத்தட் பிரகாரம் அது என்ன நியூஸ் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது எப்படிப்பட்ட நியூஸ், அதில் பேரல் எவ்வளோ பேரல் அதிகமாக வந்துச்சா போச்சா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த என்ட்ரி பாயிண்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணி இந்த ஏரியாவில் நம்ம என்ட்ரு ஆகிருப்போம்னு நினச்சி எப்போவுமே ஒரு வெள்ளை கலர் பேண்டை ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் எடுத்திங்கன்னா அடுத்த வெள்ளை கலர் பேண்டு தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த இடத்துல பார்ப்போம். கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், சிக்னல் வந்த உடனேயே மேலே போய் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. இது ஒரு சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம செய்கிறதுனால இதையும் நம்ம லாஸ் வந்துடுச்சு அப்படின்ற கணக்கிலேயே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கீழே கொஞ்சம் கொஞ்சமாக டைமை பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ நமக்கு 8 மணி, இதுதான் 8 மணிக்கு நியூஸ் வந்த நேரம். நியூஸ் வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் சிமெண்ட் கலரில் காமிக்கிது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் எங்கேயும் போகிறதில்ல, நீங்கள் தைரியமாக வெயிட் பண்ணலாம் அப்படின்றது அர்த்தம். ஸோ எல்லாமே சிமெண்ட் கலர் காமிச்சு இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு. இது ஒரு முக்கியமான வேல்யூபிளான என்ட்ரி பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணி கருதிக்கலாம். ஏன்னா இது இந்த ப்ளூ கலர் இந்த முதல் வெள்ளை கோட்டுக்கு மேலே நீல கலரில் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் இது பச்சை கலர் கோட்டுக்கு மேலேயும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி என்ட்ரு ஆயிருந்தோம் அப்படின்னா எப்போவுமே கீழே இருக்கிற பேண்டை தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ பார்ப்போம், அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸ் இனிஷியலாக முதல்ல போடுறப்ப அதிகமாக பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே எவ்வளோ ப்ரைஸ் போகுதுன்றத கவனத்தை செலுத்துறதை விட கீழே நம்ம ரிஸ்க்கை எந்த அளவுக்கு குறைச்சிக்கிட்டே வரோம் அப்படின்றதுல கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங்கில் அற்புதமான ரிசல்ட் வரும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸை குறைச்சிட்டே வரோம். நம்ம நோக்கம் கவனம் எல்லாம் மேலே போனதை விட இப்போ கீழே தான் அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம ரிஸ்க் என்று சொல்லப்படுற இந்த நஷ்டத்தை குறிக்கிற ஸ்டாப் லாஸை குறைக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ ஸ்டாப் லாஸே நம்ம லாபத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன் நம்ம என்ட்ரான இடத்த. அதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஸ்டாப் லாஸை குறைச்சிக்கிட்டே வரணும். அதாவது ஸ்டாப் லாஸை வந்து இந்த கருப்பு ரெண்டாவது வெள்ளை பேண்டை வச்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறீங்க. அதாவது இப்போ உங்கள் லாபத்திலேயே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த என்ட்ரி மிக மிக அற்புதமான அபாரமான ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக நேற்று அமைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த அற்புதமான நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட ட்ரேடிங் மெத்தட் அண்ட் சார்ட்டிங்கை யூஸ் பண்ணுறப்ப எந்த நியூஸ் வந்தாலும் அது பையிங் நியூஸாக செல்லிங் நியூஸான்ட்டு நீங்கள் நியூஸில் பேரல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா சப்ளை இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்குறத விட உங்கள் கண்ணு முன்னாடியே அது பையாக செல்லான்றதை எதையுமே பார்க்காம நம்ம சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு துல்லியமாக காமிச்சிடும். ஸோ இப்படி தான் நேற்று மார்க்கெட்டை நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கணும். இதோடைய மிகப்பெரிய பயன்பாடை நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், நஷ்டம் பண்ணாமல் ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி நேற்று மார்க்கெட்லேயே 1-2 இடத்துல நஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் நஷ்டம் பண்ணுறப்ப எவ்வளோ வருது, லாபம் பண்ணுறப்ப எவ்வளோ வருது அப்படின்றது தான் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. நஷ்டம் பண்ணுறப்ப நமக்கு கம்மியாக இருக்குது, ஆனால் லாபம் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் ட்ரேடிங்கோட மந்திரம்னு சொல்லிக்கலாம். ஸோ இதே மாதிரி குட்வில் கமோடிட்டிஸோட அற்புதமான பொசிஷனல் டே ட்ரேடிங் மெத்தடை யூஸ் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை நாளைக்கு பார்க்கலாம். ஸோ எங்கள் வீடியோஸை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.